ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி கேரி கவரில் தான் வாங்கிட்டு வருவாங்க. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கவரில் வந்து முடிச்சு ரொம்பவே வந்து இறுகிரும். அதனால் இந்த கவரை வந்து நம்ம கட் பண்ணி தான் எடுப்போங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் இந்த ஒரு டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பக்கம் முடிச்ச கவரை வந்து ஒரு கையில் வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற முடிச்சை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து திருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கவரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவர் ஈஸியாக வந்து கழட்ட வருங்க. இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கவர் கழட்டியாச்சுன்னு. கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் வந்து இந்த மாதிரி கட்டிங் போர்டெல்லாம் நம்ம வச்சுருப்போங்க. சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி எல்லாமே கட் பண்ணிவிட்டு வைக்கும்போது அங்கங்கே கரை மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்கள். சேர்த்துட்டு இந்த காய்கறி கட்டரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து பாருங்கள். உங்களுக்கு பார்க்குறக்கு நல்லா அந்த கரையெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா புதுசு போல் இருக்குங்க. பாருங்கள், அதுக்கு வந்து நான் பாருங்கள் ஒரு காஞ்சி போன லெமன் ஒன்று எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது கூட வந்து லைட்டாக இந்த மாதிரி தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த போர்டில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சமாக தூள் உப்பு எடுத்து நல்லா வந்து தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு இந்த மாதிரி லெமனை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க. இந்த மாதிரி தேய்க்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கு கரை எதாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு ஈஸியாக போயிருங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கிட்ட வந்து இந்த மாதிரி நல்லா வந்து இந்த லெமனும் உப்பு சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா வந்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி கொடுங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. பாருங்கள், இப்போ நல்லா தேய்ச்சாச்சுங்க. வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டு நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து மட்டன் சிக்கன் எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் மீன் தான் எடுத்திருக்கேங்க. இந்த மீனை வந்து நம்ம என்ன தான் வாஷ் பண்ணி எடுத்தாலும் சரிங்க அந்த மீன் ஸ்மெல் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மெத்தடில் வந்து நீங்கள் மீன் நல்லா கழுவிட்டு இந்த ஒரு டைம் வந்து இந்த மெத்தடில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். பாருங்கள், அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்க்குறேங்க. அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது கூட நம்ம இது கூட பார்த்திங்கன்னா நம்ம பாருங்கள் அரிசி கழுவுன தண்ணி தான் சேர்க்க போகிறோங்க. இந்த தண்ணி சேர்க்கறனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக அந்த மீனில் இருக்கிற கவிச்ச வாசம் வந்து சுத்தமாகவே போயிருங்க. பாருங்கள், இப்போ அந்த கல்லுப்பு கரையிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மீனை வந்து இதில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனில் ஸ்மெல்லே இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், மீன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இனி வந்து நம்ம சமைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து நீங்கள் மீனை வந்து ஒரு டைம் கழுவி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நார்மலாக பாருங்கள், இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சமாக வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மஞ்சத்தூளோட கலர் மாறி வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், மஞ்சத்தூளை நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ இது சூடு ஆறட்டுங்க. நம்ம இப்போ அடுப்புலேருந்து இறக்கிக்கலாங்க. இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு தேவையான அளவு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதில் முகத்துக்கு பூசுகிற பவுடர் வந்து சேர்த்துக்கலாங்க.
பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து முகத்துக்கு பூசுகிற பவுட்ரு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து கொடுங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன டப்பா மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம கலந்து வச்சுருக்கிற மஞ்சத்தூளும் பவுடரையும் சேர்த்துக்கலாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து குட்டி குட்டி எறும்பெல்லாம் வருங்க. சில சமயங்கள்ல வந்து கட்டெறும்பெல்லாம் வந்து அதிகமாக வருங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி வந்து பவுடரையும் மஞ்சத்தூளையும் நல்லா வந்து கலந்துட்டு அது மேலே வந்து நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா அந்த எறும்பு இருந்த இடமே தெரியாத அளவுக்கு எறும்பு இருக்காதுங்க. எறும்பு எல்லாமே போயிருங்க, செத்துருங்க. பாருங்கள், அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த செவுத்து ஓரங்களில் தான் வந்து நம்மளுக்கு குட்டி எறும்புகள் அதிகமாக இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து போட்டு விடுங்க. இப்படி போட்டு விடுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எறும்பு சுத்தமாகவே வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப்புக்கு பாருங்கள், நான் ஒரு சின்ன பவுல் எடுத்துருக்கேங்க. இதில் கொஞ்சமாக இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடயே கொஞ்சமாக கோல்கேட் சேர்த்துக்கலாங்க. இது கூட வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நெய், எந்த நெய்யாக இருந்தாலும் சரிங்க, அந்த நெய் எடுத்துக்கலாங்க. இப்போ நெய்யும் கோல்கேட்டு மஞ்சத்தூள் இது மூணையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி விடலாங்க. நல்லா நம்மளுக்கு ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வருங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. சப்போஸ் நெய் பத்தலைன்னா கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு பேஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கால்களில் வந்து வெடிப்பு இருக்கு இல்லைங்க, அந்த வெடிப்புக்கு யூஸ் பண்ணலாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, நமக்கு சமையல் வேலையெல்லாம் செய்யும்போது அடுப்பு சூடு வந்து பற்றும் இல்லையாங்க கையில், அந்த இடத்துல வந்து இதை தடவி விட்டோம்னா நம்மளுக்கு அந்த தழும்பே தெரியாத அளவுக்கு வந்து புண்ணு நல்லா ஆறிடுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.